ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோனா நான் கேள்வியம்மா பால்மோனி காம்கோரி ஆசிச்சுன்னா இன்றைக்கி என்ன வீடியோனா நான் எங்கள் அம்மா எங்கள் அப்பா தீபா எல்லாருமே வயலுக்கு வந்தோம். ஏன் வந்தோன்னா உரம் போட எங்கள் பாருங்க உரம் போட வந்தோம். என் வயலை நான் ஏற்கனவே போட்டுட்டேன். நானும் என் குழந்தைனாரும் வச்சு வீட்டுக்கு போட்டுட்டேன். உரம் போட்டாச்சு. உரம் போட்டுட்டு அதுக்கப்புறமா களையும் பறித்து விட்டுட்டேன். இது யார் வயல்னால் என் குழந்தை வயல். அவங்க 2 பேருமே இல்லை. அவள் பொண்டாட்டி வந்து அவங்க பொண்டாட்டி அப்படியே வந்து அவங்க அம்மா வீட்டில் இருக்கா குழந்தைய வச்சுட்டு. அவன் வந்து வேலைக்கு போயிட்டான் தமிழ்நாட்டில். அதனால வந்து எங்கள் அப்பாவோட வயலுக்கும் எங்கள் அம்மாவோட வயலுக்கும் என் குழந்தைனோட வயலுக்கும் வந்து உரம் போட வந்திருக்கோம் 2 பேரும் சேர்ந்து. எங்கள் அம்மா ஏற்கனவே பாதி போட்டாங்க. நான் வந்து இன்னொரு வயலுக்கு கொஞ்சம் போட்டு முடிக்கிறதுக்குள்ளே காவாசி போட்டு முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்தேன். எங்கள் அப்பாங்க வந்து மண் அணைக்கிறாங்க. நாங்கள் 2 பேரும் உரம் போட்டுட்ருக்கோம். இதில் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். இருக்குன்னா யூரியா இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, கால்சியம் இருக்குது, அது கூட டிஏபி இருக்குது. எல்லாம் கலந்துருக்கு. விட்டமின் எல்லாம் மிக்ஸ் ஆகி இருக்குது. இது எங்கள் அப்பா கொஞ்சம் யூரியா வந்து கொஞ்சம் நிறையா போட்டிருக்காரு. எங்கள் வயலில் வந்து கொஞ்சம் கலர் கம்மியாக தெரிஞ்சிச்சு. இது வந்து வெறும் வெள்ளையாக தெரியுது. எங்கள் அப்பா வந்து யூரியா நிறையா போட்டிருக்காங்க பாருங்கள். இதை தான் வைக்கணும். இதை எப்படி வைக்கணும்னா எப்படி போகிறாங்கன்னு பார்க்க சொல்லுங்கள். இந்த பாருங்க, இதில் ஒரு கை எடுத்துருக்கோமா, எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு அப்படி எடுத்துகிட்டு ஒரு கை ஃபுல்லாக எடுத்துகிட்டு அது கூட வந்து கண்ணுக்கு வந்து மேலே போடக்கூடாது. மேலே போட்டோன்னா கண்ணு செத்து போயிடும். துளாரிச்சுனா கொஞ்சம் தூரமாக இந்த மாதிரி கொஞ்சம் தூரமாக வைக்கணும். கொஞ்சம் தூரமாக போடணும். இது மேலே போடணும். இது மேலே போட்டோம்னா கண்ணு செத்து போயிடும். அது மாதிரி போட்டு தான் என் கண்ணெல்லாம் வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு. இது வந்து இப்போ புரிஞ்சுக்கிட்டு அதனால் வந்து கொஞ்சம் தூரமாக போடணும். இப்போ ஒரு கை எடுத்தோம்னா 4 செடிக்கு போடணும் பாருங்க. இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சில பேர் வந்து களை மட்டும் பறிச்சு விடுவாங்க, சில பேர் மண் அணைப்பாங்க. எங்கள் செடியிலலாம் பார்த்தீங்கன்னா களை மட்டும் தான் பறிச்சு விட்டணும். நம்ம ஊரில் வந்து கடல கொலைக்கு தான் மண் அணைப்பாங்க. இங்கே வந்து சோள கொலைக்கு தான் மண் அணைக்கிறாங்க. அது ஏன் அணைக்கிறாங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பாருங்க ஒரே பிளெயினாக இருக்கா, ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஃபுல்லாக பிளெயினாக இருக்குது. அங்கிட்ட வந்து நதி இருக்குது, கொஞ்சம் நதி இருக்குது. அதுக்கப்புறம் ஃபுல்லாக பிளெயினாக இருக்குது பாருங்க. ஏன்னா இங்கே வந்து காற்று வேகமாக அடிக்கும். அதாவது இயற்கை சீற்றங்கள் அதிகமாக நடக்கும். மழையும் சரி, வெயிலும் சரி, குளிரும் சரி, எல்லாமே அதிகம் தான். அது மாதிரி காற்று அடிக்கிறது இருந்தாலுமே கூட ரொம்ப வேகமாக அடிக்கும். அப்படி அடிக்கக்குள்ள என்ன பண்ணணும்னா சோளம்லாம் சரிஞ்சு உடஞ்சிரும். அதாவது மோதிரும், உடஞ்சிரும். அதனால் பயந்துட்டு அந்த மாதிரி இது பண்ணுறாங்க, மண் அணைக்கிறாங்க. அது மண் அணைச்சோம்னா என்ன ஆகும்னா செடி வந்து முறியாது, அவ்வளோ சீக்கிரம் முடியாது. அதுக்காக தான் எங்கள் அப்பா வந்து மம்பட்டியாரில் மண் அணைப்பாங்க, மண் அணைக்கிறாங்க. இது மம்பட்டியால் இல்லை, இன்னொரு இதை வச்சு மண் அணைப்பாங்க. அது வந்து ரொம்ப நல்லது. அது இல்லை, அது எங்கள் வீட்டில் இல்லாதனால இப்போ வந்து மம்பட்டியால் வந்து மண் அணைக்கிறாங்க. ওটা মাকা গাছি নিবে, ওটা আড়দা মাকা গাছ নিবে ওটা জানো বা ওর তানে বলছে না আমার মুসিলা দিল না দেখতে বড় বড় কুন্দি কুন্দি মুসি দালা দিল না বুতি বড় মুসি নিয়ে দিয়ে না ওটা ছোট্ট பாருங்க. புள்ள இருக்கிற கூட்டத்தை பாருங்க. புல்லு கூட விட்டுற வைக்க மாட்டேங்கிறாங்க. புல்லெல்லாம் அப்படியே அறுத்துட்டு போகிறாங்க பாருங்க. புல்ல இருக்கிற கூட்டம்.
என்ன சொன்னாங்கன்னா இது வந்து இயற்கையான உரம் போட்டது. மாட்டு இறகுலாம் இருக்குது பார்த்தீங்களா, சரியாக தெரியல. இதெல்லாம் மாட்டு இறகு போட்டதுனால இந்த இதை பாருங்கள், இந்த செடி பாருங்கள் எவ்வளோ உயரமாக வந்துட்டு. இந்த செடியை பாருங்கள், இந்த செடிக்கும் அந்த செடிக்கும் டிஃப்ரெண்ட் பாருங்கள். எங்கள் அப்பனாலும் பரவாயில்ல, இது என் புருஷன் பாருங்கள் ரொம்ப புத்திசாலியாக பாருங்கள். இது ஃபுல்லாமே மாட்டு எருகு. இங்கே சின்ன செடியாக இருக்கா, இதெல்லாம் இயற்கையான உரம் பாருங்கள். மாட்டு எருவுக்கு எவ்வளோ பவர் இருக்குது, எவ்வளோ பவர் இருக்குது பாருங்கள். மாட்டு எருக்கு எப்படி வச்சது, அங்கே இது எப்படி இருக்குன்னு அங்கே பாருங்கள். என் செடி கொஞ்சம் இதாக இருக்கும், நான் வந்து களை பறிச்சு விட்டுட்டேன், உரமும் போட்டு களையும் பறிச்சு விட்டுட்டேன். இப்போது எங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு. எங்கள் அப்பா வேலை மட்டும்தான் பாக்கி. எங்கள் அப்பா வேலையும் எங்கள் அம்மா வேலையும் கொஞ்சம் பாக்கி. துணி பாபோ मार का बोला தேவா என்ன சொல்கிறேன்னா, தாத்தா மம்பட்டி கூட நானும் வெட்டுறேங்கிறான். அவரும் மண் நினைக்க போகிறானா. இப்போ தான் செடி வந்து தெறிக்க விடணும். ரொம்ப முட்டாகவும் போடக்கூடாது. முட்டா போட்டோன்னா ஒரு சைடு மட்டும் இதாகிடும். அதனால் கொஞ்சம் தெறிக்க மாதிரி விடணும், செதறி விடணும். இங்கே வந்து சோளத்துக்கு பேர் வந்து இங்கே வந்து மக்கா. நம்ம ஊரில் மக்கா சோளம் போல, அது மாதிரி இங்கே வந்து மக்கா. मोकली चू सेल्फी कुछ नहीं हुए तुम। कुंदी चाची गई दीदी, कुंदी चाची घास कटवा। குழம்பு வைக்க கீரை பறிக்க போகிறாங்களா, போயிட்டாங்க. பயந்து வீடியோ எடுக்காங்க. இப்போ என்னென்னா போட்டுட்டோம். லாஸ்ட்டாக எங்கள் அம்மா அந்த ஒரு லைன் மட்டும் போட்டுருக்காங்க. கடைசியில் உரம் பத்தலை. இனிமேல் லைட்டாக போட்டுட்டு எல்லாம் ஃபினிஷிங் பண்ணியாச்சு. ஓகே, முடிஞ்சிருச்சு. பாருங்கள் எங்கள் அம்மா போட்டுருக்காங்க. தேவை பாருங்கள். செம்ம கோவத்தில் இருக்கான் தேவா. மம்பட்டி கேட்குறான், இல்லைன்னா வந்து உரத்தை கேட்குறான். உரம்லாம் வச்சா இது தானே, பாய்சன் தானே, அதெல்லாம் கொடுக்கல. செம்ம கோவமாக இருக்கான். மண்ணை வச்சு விளாண்டுட்டு இருக்கு. சரி, எங்களுக்கு முடிஞ்சிச்சு. நாங்கள் வீட்டுக்கு போக போகிறோம். அப்புறம் இது பாருங்க, அங்கே வந்து எங்கள் அப்பா வீட்டுக்கு போயிட்டாரு. இப்போ எங்கள் அப்பா வந்து சாப்பிட்டுட்டு அந்த மூங்கி மரம் வெட்டுறதுக்காண்டி போயிட்டாங்க. இப்போ வந்து அதுக்கு பதிலாக வந்து என் குழந்தை வந்திருக்கான், அவன் வெட்டிகிட்டு இருக்கான். அவன் வந்து மண் அணைச்சிட்ருக்கான். மக்கா என்னோட சோளம் ஒரு சைடு பெருசு, ஒரு சைடு பாருங்க. சமமாக இருக்கணும், பார்த்தோம்னா எல்லாம் சமமாக இருக்கணும். அப்போ தான் வந்து சோளம் சூப்பராக வரும், நல்லா பெரிய இதாக வரும். இது சமமாகவே இல்லை. இங்கிட்டு பெருசு, அங்கிட்டு கொஞ்சம் சின்னது, மறுபடியும் பெருசு, அந்த மாதிரி இருக்குது பாருங்க. இது வந்து என் குழந்தை பக்கத்தில் போகலாம். இப்போ கொஞ்சம் வாக்குவாதம் அவனுக்கு எனக்கும், அதனால் பேசிக்கிறது கிடையாது. देवा छो घर जाम যাবনি চো ঘর যাম। কি কাম করলো? কিছু নেই, মুখান দেখ, কিছু নেই, মুখান রাখিস না। এতে আয়, ঘর যাম তো।
வீட்டுக்கு போக போகிறோம். அதுக்கிடையில் கொஞ்சமாக ஆட்டுக்கு மட்டும் கொஞ்சமாக தலை உடச்சாச்சு. மரத்தில் ஏறி மரத்தில் உடச்சிட்டு போய் வீட்டுக்கு போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். பாலகா தேக்கி போமா விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.